இன்றைக்கி என்ன விலாக்னா 2 பொருள் மட்டும் வச்சு எப்படி எக் கிரேவி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க, ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் வந்து நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு லைட்டாக சூடானதும் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கணுங்க, வெடிக்காமல் நம்ம வந்து சேர்த்தக்கூடாது. கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்துட்டு நான் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 2 கை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் வணங்குறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு ரெடி ஆகிடும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நீங்கள் வணக்கிக்கோங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அடுத்து வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற கொத்தமல்லியை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வணங்கி வரணும். அதுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் தக்காளியை வந்து நல்லா வணக்கிறது. தக்காளி வந்து நல்லா ஃபுல்லாகவே நல்லா மசிஞ்சிடணும். இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாவே மசிஞ்சிரும். நமக்கு தக்காளி கொஞ்சம் ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து வந்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வணக்கிக்கோங்க. இது வந்து பாருங்கள், இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு, இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் நம்ம இதில் முட்டை ஆட் பண்ண முடியும். நம்ம ஒரு 2 முட்டையை மட்டும் உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அதில் வந்துட்டு நம்ம 2 முட்டையை மட்டும் சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம வந்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுறணும். இதுக்கப்புறம் என்னென்னா இந்த இதுவுமே வந்துட்டு நல்லா கொதிக்கணும். இதை வந்து கொதிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு முட்டையாக வந்துட்டு உடச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சக்கரை வந்துட்டு உடையவே கூடாது. இதில் வந்து நம்ம ஒன்றா கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். அது வந்து பக்கத்துலேயே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம தனியாக வந்துட்டு திருப்பும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்துட்டு திருப்பி போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா இது இதாகிடும். இப்போ வந்து ஒன்றா நம்ம திருப்பிக்கலாம். திருப்பும் போதுமே வந்து இந்த மஞ்சக்கரு உடையாத மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கணும். இப்போ இது பாருங்களேன், நல்லா கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி வந்துட்டு கொதிக்க என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இன்னுமே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிச்சா தான் இந்த மஞ்சக்கருலாம் வந்துட்டு நல்லாவே வந்து இதாகி வரும். இப்போ பெப்பர் தூள் வந்துட்டு சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. மல்லித்தலை தான் வந்துட்டு நான் ஃபைனலாக இப்போ இதில் போட போகிறேன். இப்போ இதை பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தாராளமாக 5-6 பேர் நல்லா சாப்பிட்லாம். சிம்பிளாக எக் கிரேவி முடிச்சாச்சுங்க. அப்புறம் என்னென்னா இந்த முட்டையோட ஓடு வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நான் அரைச்சி செடிகளுக்கெல்லாம் போட்டுருவேன். 2 பொருள் மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.